ஹாய் நண்பர்களே, சாரி, ஹாய் மக்களே, இனிய காலை வணக்கம். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நண்பர்கள் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மக்களேன்ற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னா, சின்ன வயசில் நான் அதான் சின்ன பிள்ளையில ஒரு 13 14 வயசு அப்படி இருக்கிறப்பலேருந்தே நான் ரொம்ப கோவமாக பேசுவேன், கோவப்படுவேன். யாரும் எது நான் சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சிக்க மாட்டேன். அடுத்த கட்டம் கோவப்படுவேன். அப்போ அந்த கோவத்தால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ரொம்ப கோவக்காரி அப்படி சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய பிள்ளையாயும் அப்படி தான் இருந்தேன். விஷயத்துங்களை புரிஞ்சிக்க மாட்டேன். அதாவது என்ன விஷயம், ஏன் இது இப்படி நடக்குது போகுது, நம்ம அதை யோசிக்கணும், சிந்திக்கணுன்ற அந்த புத்தியெல்லாம் கிடையாது. ஒன்றே எதனா சொல்லிட்டா கோவம் வரும், அழுதுருவேன். இதை மட்டுமே நான் வாடிக்கை வச்சதுனால நிறையா விஷயங்களை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எப்படி போகணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், நம்ம சம்பாதிக்கிறது எப்படி வச்சுக்கணும் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது எனக்கு. சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும், அப்பா அம்மா கொடுக்கணும், இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்படியே ஓட்டாண்டியாக போகணுன்றது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் கோவப்படாமல் அதை யோசித்து சிந்திச்சு பார்த்து சம்பாதிக்கிற காசை கண்ணு கருத்துமாக சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க புத்திசாலி. இந்த கோபமும் இந்த அழுகையும் எதுக்குமே யூஸ் ஆகாது. முட்டாள் அந்த முட்டாள் மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், இப்போ சிந்திக்கிறேன். வயசு ஓடுறதுக்கப்புறம் பரவாயில்ல, இதுக்கப்புறம் சிந்தித்தோம்னா இருக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கலாம்ல. மக்களே, நீங்களும் அதை யோசிங்க. ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. அது என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலிக்காக ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பாருங்கள், வரவு செலவு பார்த்து குடும்பம் பண்ணுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன் நான், சின்ன வயசில் இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு இப்போ தான் லைஃப்பை ஃபேமிலியாக ஆகிற லைஃப்பாக கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக இருக்கிறவங்க, இப்போ சமீப காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு வரவு செலவு பார்த்து கணக்கு பண்ணி குடும்பம் நடத்துங்க, காசு சேர்த்து வைங்க, பிற்காலத்துக்கு உதவும். என்னுடைய காலம் இப்போ எனக்கு 53 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் என்னத்தை சேர்த்து வைக்க போகிறேன், முடியாது. சின்ன வயசில் சேர்த்து வைங்க, உங்களுக்கு உதவும். சேர்த்து வைங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனால் கொஞ்சமாக சேர்த்து வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம் மக்களே.